Hi friends, Assalamualaikum. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு இஃப்தார் vlog வந்து பார்க்க போறோம். என்ன ஸ்பெஷல் அப்படினா என் பர்த்டே வந்து இந்த நோன்பு நாள்ல வரது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலா வந்து ஃபீல் பண்ண வைக்குது. ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு தான் சொல்லுவேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச வரையும் எனக்கு வந்து நோன்பு நாள்ல வந்து பர்த்டே வந்ததா நினைப்பே இல்லை. ஆனால் அம்மாட்ட கேட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சொன்னாங்க நோன்பு 17 தான் வந்து நான் பிறந்ததா சொன்னாங்க. இந்த வருஷமும் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நோன்பு நாள் வந்து பர்த்டே வருது. அது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஸோ பர்த்டே அன்னைக்கு வந்து என்ன சர்ப்ரைஸ் வந்து என் ஹஸ்பண்ட் கொடுத்தாங்க, என்னென்ன கிஃப்ட்ஸ்லாம் வந்துச்சு, ஸோ இஃப்தாருக்கு நான் என்ன ரெடி பண்ணேன் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து என்ன பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ரொம்ப ஜாலியான விஷயங்கள் இருக்கிறதுல போகிறதுக்கு முன்னால் பர்த்டே அன்னைக்கு நைட்டு வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து vlog கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். பயங்கரமாக வந்து பிளான் பண்ணி எங்கள் வீட்டுக்காரரை நான் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லி எப்பவும் போகிற மாதிரி வேறு எப்பவும் போகிற ரெஸ்டாரண்ட் நினச்சி நானும் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சூப்பராக ஒரு ரெஸ்டாரண்ட் அழைச்சிட்டு போகிறாங்க. இது பயங்கர எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது பின்னால் ஒரு பெரிய பிளான் இருக்கும் என்னோட கெஸ் இருக்குது. ஏன்னா இவங்க ஃப்ரெண்டு ஹரி அப்புறம் என் ஃப்ரெண்டு அம்மு எல்லாம் வந்திருப்பாங்க என்னோட கெஸ்ஸிங் இருக்கு. ஏன்னா அவங்க இல்லாம இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வரேன். ரெஸ்டாரண்ட் இல்ல, ரெசார்ட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ரெசார்ட் வரேன். பார்க்கிறதுக்கு ஜூ மாதிரி இருக்கு. நினைச்சேன் இந்த முகங்கள்லாம் கண்டிப்பா வரும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி வருது. அதுக்குதான் இங்க போய் எடுத்துட்டு வந்தீங்களா? எதிர்பார்க்காத ஒரு பல்கான ஒரு இது சுத்தீரும் வரீங்க. ஃபுல்லாவே தண்ணி. ஆனா இருட்டுல ஒண்ணுமே தெரியல. One table with a white cloth. சரி, இதெல்லாம் இருக்கு. இதான் கிஃப்ட். வேணா இதை பார்சல் கட்டி எடுத்துட்டு போயிடுவீங்க. அவங்களுக்கு பர்த்டேவா? ஒரு ஃபார்மாலிட்டி கட்சி இந்தாமா அப்படிங்க கேட்டு நானே வாங்கிடுவேன். லேப்டாப்பா? லேப்டாப் தானே பிசினஸ் பேச வரேன்னு சொன்னீங்க. இது தூக்கிட்டு லேப்டாப் தானே என்னமோ தூக்கத்தை பார்த்தா ட்ரெஸ் அதுமோ இருக்கு. அதானே இதெல்லாம் இப்படி தூக்கத்தை பார்த்தா சோனி கேமராவா? சூப்பரா பல்ல எல்லாம் வெளில வந்துருச்சு. கேமரா வித்துட்டா வாங்குங்கன்னு நினைச்சு வாங்கிட்டீங்க. அவங்க கேமரா உடச்சு வச்சதுலாம் யாரும் வாங்க மாட்டாங்க.
Thank you. ரியலி நான் அன்றைக்கி வந்து எதிர்பார்க்காத ஒரு பர்த்டே கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து vlogging கேமரா வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பர்த்டே அன்றைக்கி சர்ப்ரைஸாக கொடுப்பாங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஸோ சின்னதாக தான் இருக்கும்னு நினச்சேன். இது என்னை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு. Thank you so much, Sana. இந்த கிஃப்ட்டு வந்து என் ஃப்ரெண்டு சோபா வந்து எனக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த கிளிப்பிங் வந்து எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான பர்ஃப்யூமு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்கள மாதிரியே. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டை வந்து ஃபுட்டும் சாப்பிட்டு தான் வந்தோம் டின்னரு. என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா, மலாய் டிக்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரில் சிக்கன், ப்ரெட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பிடிச்சதாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு எல்லாமே. ஜஸ்ட்டு வந்து நைட்டு டின்னருக்கு வந்து வெளியே போகிறோம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் வந்து நான் இங்கே வருவேன், இந்த ரெசார்ட் வருவேன் அப்படின்னு நினச்சிட்டே பார்க்கல. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. எஸ்பெஷலி நான் எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட் வந்து என் ஹஸ்பண்ட் கொடுத்தாங்க. இப்போ அவங்க கொடுத்த கேமராவில் தான் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எந்த அளவு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு தெரில. விலாகிங்க்கு நான் பண்ணும் போதெல்லாம் யோசிப்பேன். வெளியில் போகிறப்பெல்லாம் விலாக் பண்ணுறப்பெல்லாம் நான் யோசிப்பேன். அதுவும் மேக்ஸிமம் வந்து நைட் டயத்தில் தான் நான் வந்து வெளியில் போய் வந்து ஷூட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஷூட் பண்ணுறப்பெல்லாம் எனக்கு அந்த இருட்டாக இருக்குமா, அது அந்தளவு கிளாரிட்டி கொடுக்க முடியாது உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் யோசிச்சிட்டே இருப்பேன். ஆனால் அது என்னை விட டபுள் மடங்கு யோசித்து அவங்க வந்து எனக்கு vlogging கேமரா வாங்கி கொடுப்பாங்கன்னு சத்தியமாக நான் நினச்சி பார்க்கல. எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் தான். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த அழகழகான குட்டியான ஒரு கிஃப்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக தெரியுது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதில் ஒன்று இப்போ நான் மாட்டியிருக்கேன். ஸோ புர்கா மாதிரியே மாட்டியிருக்கேன். போயிட்டு சகர் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து ஹசனுக்கு ஸ்கூல் இருக்குது, அவரை கிளப்பி விட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தூக்கம். சரி வாங்க போகலாம். இந்த ஈதுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு ஹிஜாப்ஸில் அப்படின்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா Zunayrah Hijabsலேருந்து ஒரு 5 ஹிஜாப்ஸ் மாதிரி வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து என்னென்ன அப்படின்ட்டு உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹிஜாப் பார்க்கலாம். ஸோ இந்த ஹிஜாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேண்டா கலரு, ஒரு கனகாமரம் பூ இருக்கும் இல்லையா, அந்த கலரு, பயங்கர லென்த்து. இந்த ஹிஜாபு நல்லா கவர் ஆகிற மாதிரி இருக்க ஒரு ஹிஜாப் தான். இந்த ஃபேண்டா கலரில் இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து நல்லாவே சூட் ஆகுது பார்க்குறதுக்கு. இது இப்படி பார்க்குறத விட நம்ம வேர் பண்ணி பார்க்குறப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இதை நான் போட்டிருக்க வீடியோவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி வேர் ஹிஜாப் மாதிரி ரொம்ப அழகான ஒரு வைலட் கலரு. ஸோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே கலரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன், இந்த ஜிக்ஸாக்ல வந்து ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு ப்ராப்பராக பர்ஃபெக்டாக ஒரு ஹிஜாப் வந்து போட்டுட்டு போகணும் அப்படின்னா இந்த ஹிஜாப் வந்து சூஸ் பண்ணி போட்டு போகலாம். நல்ல ஒரு சாஃப்டான ஒரு கிளாத். ஸோ அடுத்தது இந்த ஹிஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேஸ் ஹிஜாபு, நல்லா பிங்க் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து இன்னும் சொல்லப்போனால் காட்டன், ஃபுல் காட்டன். ஸோ அதனால வந்து நமக்கு இந்த வெயிலுக்கு போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த ஹிஜாப்ஸ்லாம் வந்து நான் போட்டு பார்த்துட்டேன். எல்லாமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஹிஜாப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லென்த் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு பார்ட்டி வேர் ஹிஜாப் மாதிரி தான். ரொம்ப அழகான ஒரு ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது.
சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. கிளாத்தும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்ட் கிளாத்து. வந்து நம்ம கையில் வச்சு பார்க்குறப்போ அந்த அளவு அழகு தெரியாது. இது போடு பார்க்குறப்போ தான் இதோட அழகே வந்து தெரியுது ஆக்சுவலி எனக்கு பர்சனலி பார்த்தீங்கன்னா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிஜாபு. ஸோ இது சொல்லவே வேண்டாம், பக்கா பார்ட்டி வேர் ஹிஜாப்னா இந்த ஹிஜாப் வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ பொண்ணுங்க கூட வந்து பார்த்திங்கன்னா புது பொண்ணுங்க, அதாவது கல்யாண பொண்ணுங்க கூட இது போட்டுக்கலாம். அந்த அளவு ரொம்பவே இது வந்து நல்லா ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல சாஃப்டான ஒரு கிளாத்து, நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா ஜிக் ஜிகின்ட்டு சாரீஸ்க்கெலாம் வந்து இது போட்டு போனோன்னா நல்லா பக்காவாக சூப்பராக இருக்கும். இந்த ஹிஜாப்ஸோடலாம் சேர்த்து கொஞ்சம் ஹிஜாப் பின்ஸும், அதுக்கப்புறம் இப்போ நல்லா ட்ரெண்டாக போயிட்டுருக்க மேக்னெட் ஹிஜாப் பின்னும் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிகினர்ஸ்க்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பின் பண்ணும்போது கழுத்தில் சில பேருக்கு வந்து குத்திடும் அப்படிங்கிற ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு இதை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து சேஃபாக வந்து இருக்கும். ஜுனைரா ஹிஜாப்ஸோட ஷாப்பு வந்து சென்னையில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தால் டேரெக்டாக போய் வந்து கூட வாங்கிக்கலாம். இந்த ஈதுக்கு வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபரன்ஸ் மூலிமா, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா கூட வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஷாப் அட்ரஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாத்தையுமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நான் காட்டின இந்த 5 ஹிஜாப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சாம்பிள் தான். இது மாதிரி எக்கச்சக்கமான அழகான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ஜுனைரா ஹிஜாப்ஸில் வந்து வச்சுருக்காங்க. பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து கிளாத் வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹிஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தியாக கவர்ட் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து வேணும், இந்த ஈதுக்கு வந்து நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ்லாம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜுனைரா ஹிஜாப்ஸை போய் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். அவங்ககிட்ட இன்னும் அழகான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்கள போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் ரெண்டுத்துமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க அது மூலயமா அவங்களை காண்டாக்ட் பண்ணி மறக்காமல் பார்த்து வாங்கிக்கோங்க. பார்ட்டி வியர் ஹிஜாபை வச்சு நான் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஹிஜாப் ஸ்டைல் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, மேக்ஸிமம் நான் ஷேர் பண்ணதே கிடையாது. ஸோ ஒரு 2 ஹிஜாப் ஸ்டைலாச்சும் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதில் ஹிஜாப் ஸ்டைல் ஒன்று பார்ட்டி வியர் ஹிஜாப் ஸ்டைல். இது வந்து சாரீ, சல்வார் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஸோ சாரீ சல்வார் மட்டும் கிடையாது, நீங்கள் பார்ட்டிஸ்க்கு வந்து எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுறீங்களோ அது எல்லாத்துக்குமே இந்த ஹிஜாப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா சூட் ஆகும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிஜாபில் வந்து லேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோன்ஸு லேஸ் இருக்கிற ஹிஜாப்ஸ்க்குலாம் வந்து இந்த ஹிஜாப் ஸ்டைல் வந்து நல்லா சூட் ஆகும். வாங்க இந்த ஹிஜாப் ஸ்டைல் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஹிஜாப் ஸ்டைலில் இந்த பார்ட்டை வந்து நீங்கள் இப்படியே போட்டால் கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும். சில பேருக்கு இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து தனியாக செப்பரேட்டாக தெரியறது வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் இது கொண்டு போய் இங்கே வச்சிடலாம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஹிஜாப் ஸ்டைல் வந்து லேயர் ஹிஜாப் ஸ்டைல். இந்த ஹிஜாப் ஸ்டைல் வந்து நான் பர்த்டே அன்னைக்கு டின்னர் அப்போ வந்து நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே ஹிஜாப் ஸ்டைல் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அடுத்தடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஹிஜாப் ஸ்டைல் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம்.
இன்றைக்கி இன்ஷால்லா இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு பெரிய ஆசை. அதனால் சாப்பாடு செய்கிறதுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் போய் வாங்கிட்டு வந்தோம். என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு கட்டி கொடுக்கறதுக்கு தேவையான ஃபாயிலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கடல் பாசி செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மோர் கொடுத்தா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா நோம்பாளிகளுக்கு, அதனால வந்து மோர், அதுக்கப்புறம் கொஞ்சம் டேட்ஸ், தண்ணி பாட்டில். ஸோ இது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன். மணி வந்து 10 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே தான் வந்து நான் மட்டும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. நான் மட்டும்தான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அல்லா தான் எனக்கு துணை இருக்கணும். என்னுடைய ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரி, என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்னுடைய நீங்களே கூட வாங்க. என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள்கிட்டயே ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க போகலாம். இஃப்தாருக்கு செய்கிற டிஷ்ஷில் நான் ஃபஸ்ட்டு என்ன செய்ய ஸ்டார்ட் பண்ணேன்னா கடல் பாசி தான். ஏன்னா இதுதான் வந்து செஞ்சு அது செட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இதே ஃபஸ்ட்டு செஞ்சிடலான்னு செஞ்சுட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான ஃப்ளேவரில் வந்து கடல் பாசி செஞ்சுருந்தேன். ஒன்று வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெனிலா ஃப்ளேவர். ஸோ அடுத்து பெரிய விஷயமா இருந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரியாணி. ஸோ பிரியாணி வந்து அதிகமான குவான்டிட்டிக்கு செய்கிறதுனால கொஞ்சம் அதிகமான வேலைகள் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் ஒண்டியமாக வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா ஹசன் அவரை வந்து கவனிக்கணும். ஸோ அவருக்கு சாப்பாடு ஊட்டணும், அவரை தூங்க வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வேலைகளும் இடையில இருந்துச்சு. ஸோ இதை கவனிச்சிக்கிட்டே நான் இந்த வேலைகளையும் பார்த்தேன். வீட்டுக்குன்னு பிரியாணி செய்யும்போது அந்த அளவு எதுவும் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டேன். ஆனால் வெளியில் செஞ்சு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறப்போ இந்த உப்பு, புளிப்பு, காரம் எதுவுமே தெரியாமல் வந்து டேஸ்ட் பண்ணாமே ஆக்குறப்போ அது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் சமைச்சு முடிச்சுட்டு அது சாப்பிட்றப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் பக்காவாக அமைஞ்சிருந்துச்சுன்னா அது ஒரு ஹாப்பி தான். அன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று பண்ணியிருந்தேன், சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல். ஸோ இந்த சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு சிக்கனோட ப்ரெஸ்ட் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி இதில் வந்து அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 2 விசில் மாதிரி விட்டுக்கலாம். ஒரு 2 விசிலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா சூப்பராகவே வெந்திருக்கு. இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சாக இடம் வரணும். ஸோ இப்போ நல்லா வெந்திருக்கு சிக்கன். ஸோ இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இந்த மாதிரி ஃபோர்க்கால் எடுத்து நல்லா தனித்தனியாக எடுத்திங்கன்னா அது தனித்தனியாக உதிர்ச்சியாக நூடுல்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ அதை நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஸ்ப்ரிங் ரோலுக்கு தேவையான ஒரு கேரட், அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம், ஒரு அரை முட்டைக்கோஸை வந்து நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு எல்லாத்தையும் வந்து சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிக்கன் ஸ்ப்ரிங் ரோலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடு வந்ததும் ஒரு சின்ன சைஸ் உள்ள வெங்காயத்தை ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் அதிகமாக வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க முட்டைக்கோஸ் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மாதிரி அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. ஓரளவு அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கேரட், அதுக்கப்புறம் கேப்சிகம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். ஓரளவு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன். ஸோ இது பார்க்குறதுக்கு நூடுல்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போ இதையும் வந்து இதில் ஆட் பண்ணி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மாதிரி நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். சிக்கன் சேர்த்ததும் இது கூடவே வந்து கொஞ்சம் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ காய்கறி எல்லாமே வந்து ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு வந்து நான்
மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹசன்லாம் சாப்பிட்றதுனால நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். ஸோ ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மைதா மாவு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ரோலுக்காக. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல் சீட்டு வந்து ரெடிமேடாக வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதில் தான் வந்து இன்றைக்கி ஸ்ப்ரிங் ரோல் ரெடி பண்ண போகிறேன். அந்த ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம அந்த மசாலாவை வச்சுட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி வந்து மடக்கி எடுத்துகிட்டு அந்த மசாலா எல்லாத்தையும் வந்து கையால் நல்லா மடக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து உருட்டி எடுத்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இது ஒட்டுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சுற்றி நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ரொம்பவே சீக்கிரமாக வந்து இது ஸ்ப்ரிங் ரோல் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ரோலை ஒவ்வொன்றா இதில் ஆட் பண்ணி 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகிற அளவு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் வெளியேயும் சமமாக வந்து அது வேகும். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய ஸ்ப்ரிங் ரோல் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு கலரில் நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ், இஃப்தாருக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இஃப்தாருக்கு வேண்டிய எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி இஃப்தாருக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற மாதிரி, அதுக்கப்புறம் சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல், ரைத்தா, சிக்கன் பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 வகை கடல் பாசி, பேரிச்சம்பழம், தண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோர், இது எல்லாத்தையும் வந்து வச்சுட்டேன். என்னுடைய குக்கிங் வேலைங்க எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹரிபரியாக வந்து நான் வந்து பேக்கிங்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஒரு வழியாக அல்ஹம்துலில்லாஹ் பேக்கிங்லாம் நல்லபடியாக முடிச்சு வெளியேயும் வந்து கொடுத்தாச்சு. ஸோ என்னால் வந்து தனியாக இவ்வளோ வேலைங்களை வந்து பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அல்லாஹ்வுடைய துணையால் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாகவே சீக்கிரமாக எல்லா வேலைங்களும் முடித்து கொடுத்துட்டு நானும் வந்து இஃப்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முக்கு போயிருந்தோம். அன்றைக்கி ஃபார்மில் வந்து இஃப்தார் ஓப்பன் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து நல்லா பிடிச்சிருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எங்களோட சேர்ந்து அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலை ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய்.